நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போது நாம் இன்னைக்கு நம்மளோட தமிழோடு விளையாடு ப்ரோக்ராம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரரை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பக்தி இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்தி இலக்கியங்களில் நம்ம மாணிக்கவாசகர், திருமூலர்லாம் பார்த்தோம், திருநாவுக்கரசர்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்க, இவருடைய சிறப்பு பெயர் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரர். சரிங்களா, இயற்பெயர் நம்பி ஆரூரர். இவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் தாங்க வாழ்ந்திருக்காரு. சரிங்களா, மிக குறைவான ஒரு காலகட்டம் வாழ்ந்தாலும் நிறைய நூல்கள் இதெல்லாம் பற்றி பாடினவர். சரிங்களா, ஸோ இவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. இவரோட இமேஜை பார்த்தீங்கன்னாலே கொடுத்துருப்போம், கல்யாண கோலத்தில் இருக்க மாதிரி. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே திருமண கோலத்திலே வாழ்ந்தவர் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. சரியா, இப்போ 18 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையனார், இசைஞானியார். இவரோட பெற்றோர்களுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே நாயன்மார்களில் ஒருத்தங்களாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா, சுந்தரரும் நாயன்மாரில் ஒருத்தர் தான். சுந்தரரோட தந்தையான சடையனாரும் நாயன்மார்களில் ஒருவர் தான். சுந்தரருடைய தாயாரான இசைஞானியரும் நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிறாங்க. நாயன்மார்களில் 63 நாயன்மார்களில் 3 நாயன்மார்கள் மட்டும் பெண்களாக இருப்பாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தங்க யார் அப்படின்னா இந்த இசைஞானியார். இன்னொருத்தங்க காரைக்கால் அம்மையார், புனிதவதியார்னு காரைக்கால் அம்மையார்னு சொல்லப்படக்கூடிய புனிதவதியார். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க குலச்சரையார் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசியார். இப்படி 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா, அதில் இசைஞானியாரும் ஒரு நாயன்மார்களாக இருக்காங்க. இவங்க பெற்றோரோட தாயார், சரி சுந்தரோட தாயார். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தா திருமுனைப்பாடி நாடுல இருக்கக்கூடிய திருநாவலூர். திருமுனைப்பாடி நாடுல இருக்கக்கூடிய திருநாவலூரில் பிறந்திருப்பாரு. இவருடைய நெறி அப்படிங்கிறது தோழமை நெறி, இறைவனை தோழனா பார்க்கறது. சரிங்களா, சரிங்க, இவருக்கான சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். இவருக்கான சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன் தொண்டர். ஏன்னா இவர் தனது மனைவி பறவையார் இருக்காங்க இல்லையா, பறவை நாச்சியார். சுந்தரருக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒருத்தங்க பேர் பறவையார், பறவை நாச்சியார் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சங்கிலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பறவையார் அப்படிங்கிற திருமணம் பண்ணியிருப்பாங்க, 2வது சங்கிலியாருங்கிற திருமணம் பண்ணியிருப்பாங்க. இதில் பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்கு இடையில ஊழல் ஏற்படும் போது, அதாவது ஊழல் அப்படிங்கிறது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும் போது இறைவனே இவருக்காக தூது போனார். சிவனே சுந்தரருக்காக தூது போயிருக்காரு. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனையே தூது அனுப்புனதுனால வன் தொண்டர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. தம்பிரான் தோழர், இறைவன் கூட ரொம்ப இதாக இருந்ததுனால தம்பிரான் தோழர். சேரமான் தோழர், ஏன்னா இவருடைய தோழர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமான் நாயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். சேரமான் பெருமான் நாயனார்னு சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் இவருடைய தோழராக இருக்கிறதுனால சேரமான் தோழர்னு சொல்லியிருக்காங்க. இவர் திருநாவலூரில் பிறந்தனால திருநாவலூரார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளால சுந்தர்னு சொல்லப்படுறாரு, ஆளுடைய நம்பின்னு சொல்லப்படுறாரு. இது எல்லாமே இவருக்கான சிறப்பு பெயர்களுங்க. வன் தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளால சுந்தர், ஆளுடைய நம்பி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கான சிறப்பு பெயர்களாக இருக்குதுங்க. இப்போது இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையும் திருப்பாட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா, இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையும் திருப்பாட்டும். இவர் 7ஆம் திருமுறை இவர் எழுதியிருக்காங்க. சைவ திருமுறைகளில் 7ஆம் திருமுறை இருக்கலங்க, அந்த 7ஆம் திருமுறை இவரால் எழுதப்பட்டதுங்க. அதில் இந்த திருத்தொண்ட தொகை இருக்கு பார்த்தீங்களா, திருத்தொண்ட தொகையில் எத்தனை நாயன்மார்களை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாயன்மார்களை பற்றி பாடுறாரு. நாயன்மார்கள் 63 பேரில், ஆனால் இவர் பாடினது 60 பாடியிருக்காரு. அப்போ 3 பேர் யார் பாடலை அப்படின்னா தன்னை பற்றியும் தன் பெற்றோரை பற்றியும் பாடியிருக்க மாட்டார். சரிங்களா, ஏன்னா 63 நாயன்மார்களில் சுந்தரரும் ஒருத்தர், சுந்தரோட பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அப்போது சுந்தரர், சுந்தரோடைய அப்பா சடையனார், சுந்தரருடைய அம்மா இசைஞானியார், இந்த 3 பேரை பற்றி இவர் பாடலை. 63 நாயன்மார்களில் 60 நாயன்மார்களை பற்றி பாடியிருக்காரு. இது மாதிரி நூல்கள் நீங்கள் படிப்பீங்க. திருத்தொண்ட தொகை, அடுத்து திருத்தொண்டர் திரு அந்தாதி, திருத்தொண்டர் புராணம். அதாவது சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகையில் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஓரடியில் பாடல் எழுதுவார். சரிங்களா, ஓரடியில் ஒரு நாயன்மாரை பற்றி எழுதியவர் சுந்தரர். ஓர் அடியில், அதாவது ஒரு வரியில் ஓரடியில் ஒரு நாயன்மாரை பற்றி பாடியவர் சுந்தரர். ஒரு பாடலில் ஒரு நாயன்மாரை பற்றி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி நூலில் நம்பியாண்டார் நம்பி பாடுறாரு. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாடல். ஒவ்வொரு புராணமாக ஒவ்வொரு நாயன்மாரை பாடியவர் சேக்கிழார். பெரிய புராணம் சொல்லப்படக்கூடிய திருத்தொண்டர் புராணம். சரிங்களா, இப்போ திருத்தொண்ட தொகையில் ஒரு நாயன்மாருக்கு ஒரு அடி, திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடல். இதுவே திருத்தொண்டர் புராணத்தில் ஒரு நாயன்மாருக்கு ஒரு புராணம். சரிங்களா, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. இது ரீசெண்டாக எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம். இவரோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இப்போது இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
இவருக்கு வந்து முதல்ல திருமணம் பண்ண போகிறாங்க. திருமணம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வேடத்தில் சிவன் வந்து வர்றாரு. சரிங்களா, அதாவது இறைவனால் இவர் வந்து எப்படி ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து சிவன் என்ன பண்ணுறாருனா திருமணத்தை நிறுத்துறாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது முதியவர் வேடத்தில் வந்து சிவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு முதியவர் மாதிரியே சொல்கிறாரு. எப்படின்னா, இவருடைய மூதாதையர்கள் என்னிடம் வந்து கடன் வாங்கிட்டு இந்த இவரை வந்து எனக்கு அடிமையாக கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் என்னுடைய அனுமதி இன்றி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போது திருமணத்தை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்தது யார் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஏன்னா உலகத்தில் உலகத்துக்கு இவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இவர் வந்து அந்த டைமில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது சரியாக இருக்காதுன்னு சொல்லி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் சுந்தரர். முதல்ல திருமணம் யார் கூட தான் நடக்க இருந்துச்சுன்னா பறவையார் கூட தான் நடக்க இருந்துச்சு. ஆனால் அந்த திருமணம் தடைபடுது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதால். அதுக்கப்புறம் சுந்தரர் பறவையார் மேலே இருக்கக்கூடிய காதல் அதிகமாக இருக்கிறதுனால இறைவனே ரெண்டாவது பறவையாரையே திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் தடைபட்டு இருந்தாலும் திரும்பவும் அதே பறவையாரை தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கிலியார் அப்படிங்கிறவங்களையும் திருமணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சுந்தரர் இப்படி வந்து 2 திருமணம் வந்து பண்ணியிருக்காருங்க. சரிங்களா, இவருடைய இதை சொல்லும்போதுனா வாழ்நாள் முழுவதும் திருமண கோலத்துடன் வாழ்ந்தவர். அடுத்து பறவையார் மீது இவர் கொண்ட காதலுக்கு சிவபெருமானே உதவி செய்தார், அதெல்லாம் சொன்னலையா. அடுத்து இவரின் திருமணத்தன்று இறைவனே நேரில் வந்து அடிமை ஓலை காட்டி சுந்தரன் தனது அடிமை என நிறுவினார். இது சொன்னலைங்க. தன்னை அடிமை என்று கூறிய இறைவனை பித்தா என கோபித்து பேசினார். இறைவன் சுந்தரனை ஆட்கொண்ட பின் பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு பாடுவார். சரிங்களா, ஒரு முதியவர் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தும் போது இறைவன் தெரியாது, அப்போ பித்தா அப்படின்னு சொல்லி கோபமா பேசுவார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இறைவன் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அப்படி பாடலாக பாடுறாரு. பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு பாடியிருப்பாரு. சரிங்களா, அவருடைய முதல் பாடல் அதுதாங்க, பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு சொல்லி பாடினதான் இவருடைய முதல் பாடல். சரிங்களா, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். இது மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. முதலையோட வாயிலிருந்து ஒரு சிறுவனை காப்பாற்றி எடுத்தது, பிறவியிலேயே கண் தெரியாத ஒருத்தருக்கு கண் பார்வை கொடுத்தது, இதெல்லாம் இவருக்கு வந்து சொல்லலாம். இவருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா இறுதி காலத்தில் வந்து இறைவனை வந்து தனது உடல் வடிவத்திலேயே நான் இறைவனை வந்து அடையணும், கைலாயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நோக்கி தவம் இருக்காரு. சரிங்களா, இறைவன் நோக்கி எப்படி தவம் இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய உடல் வடிவத்திலேயே கைலாயத்தை போய் அடையணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. அவருடைய தவத்தை பார்த்து மெச்சின சிவபெருமான் என்ன பண்ணிப்பார்னா ஒரு வெள்ளை யானை அனுப்பி அந்த வெள்ளை யானை மேலே ஏறி கைலாயத்துக்கு வர சொல்லியிருக்காரு. சரிங்களா, இவர் கூட யார் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமான் நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர மன்னர் வம்சத்தில் வந்த நாயன்மார் ஒருத்தரும் இவர் கூட போறாரு. சரிங்களா, ஸோ அதாவது சேரமான் பெருமான் நாயனார் அப்படிங்கிறவர் சுந்தரரோடையே சேர்ந்து கைலாயத்துக்கு போறாரு. சரிங்களா, சுந்தரர் உடல் வடிவத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை யானை மேலே ஏறி கைலாயத்துக்கு போனதான் சொல்லுவாங்க. சரிங்களா, 18 வயசுலேயே வந்து இறைவனை நினைச்சு கைலாயத்தை அடைஞ்சிருப்பாரு, அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவரை பற்றின பாடல்கள் ஒரு முக்கியமான பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடல் கொடுத்துருப்பாங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசத்து இப்படி ஒரு பாட்டு, தம்மானை அறியாத சாதியார் முளரோ. சரிங்களா, இப்படி ஒரு 3 பாடல். சரிங்களா, இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா முதல் பாடல் இருக்குல்ல, இந்த முதல் பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலுங்க. சரிங்களா, சரிங்க, இப்போ நம்ம சுந்தரரை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுந்தரர் அப்படின்னு பார்க்கும்போது சுந்தரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாரூரர். வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் பேர் பார்த்தீங்கன்னா சடையனார் இசைஞானியார். ஊர்னு பார்த்தீங்கன்னா திருமலைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய திருநாவலூர். இவருடைய நெறி அதாவது இறைவன் அடைவதற்கு இவர் தேர்ந்தெடுத்த வழி என்னன்னா தோழமை வழி. இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் வன் தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தர், ஆளுடைய நம்பி. இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையும் திருப்பாட்டும். இதான் சொன்னோம் இல்லையா, திருத்தொண்ட தொகையை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு நாயனாரை பற்றி ஓரடியில் பாடியிருப்பார். சரிங்களா, அடுத்துங்க இது எல்லாமே அவரோட சிறப்புகள் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து சுந்தரரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்ததில் வந்து இன்னொரு நாயன்மார்கள் ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.